சினிமா துறையில் இது வந்து அரசியலை புகுத்திக்கிட்டு பண்ணிக்கிட்டு, அரசியலை சார்ந்தவர்கள் சினிமாவில் இருக்கலாம், அவரை தனிப்பட்ட முறையில் நீங்கள் தாக்குங்கிறது தான். அவங்க இப்போ நடிக்கக்கூடிய ஒரு படத்தெல்லாம் பாவம் அதெல்லாம் பண்ணீங்கன்னா பல பேர் அதனால் பாதிக்கப்படுவாங்க. அதனால இன்னைக்கு வந்திருக்கிற தீர்ப்பு வந்து சரியான தீர்ப்பு ஒன்று அவங்க இதாக சொல்லுவாங்க. ஜனநாயகனுக்கு வந்து அத்தனை கெடுதல்களும் உதயநிதி பண்ணது, அவர் அதுக்கு உபயோகிச்சுக்கிட்டது வந்து பாஜகவை சேர்ந்த எல் முருகனை. இவங்க எப்படி தன்னை வெளிக்காட்டிட்டாங்கன்னு கேட்டீங்கன்னா, பராசக்தி குழு போய் அந்த பொங்கல் இதில் கலந்துக்குது. அதுக்கு முன்னாடி கூட்டணி ஆட்சியில் பங்கு அப்படின்னு தானே பேசினாரு. ஆனா இப்ப வந்து என்ன சொல்றாரு, நாங்கள் தனியாக நின்றாலும் கெத்தாக ஜெயிப்போம்னு சொல்றாரு. அப்ப அது விரக்தின்னு நினைக்கிறீங்களா, அவருக்கு நிறைய கான்பிடன்ஸ் வந்துருச்சுன்னு நினைக்கிறீங்களா? அவர் அப்போ இருந்தே ஓவர் கான்பிடன்ட்ல தான் பேசினாரு. இல்ல, அப்ப கூட்டணியை பத்தி பேசினாரு. இந்த செயல் வீரர்கள் கூட்டத்துல கூட்டணியை பத்தி பேசினாரா? இல்ல. அப்ப என்ன அர்த்தம்? தன்னம்பிக்கை நிறைய வந்துச்சுன்னு அர்த்தம். டிடிவி தினகரனை சேர்த்துட்டு என்டிஏ பலப்பட்டு விட்டதுன்னு சொல்றீங்களே, டிடிவி தினகரனுக்கு இருக்கக்கூடிய ஆதரவு எத்தனை பெர்சன்டேஜ், எத்தனை தொகுதியில் அவருக்கு எத்தனை ஓட்டு வாங்குறாரு? ஆக ஒரு இமேஜ் மாயில தான் போறீங்க. உண்மையாக தமிழ்நாட்டில் செல்வாக்கோடு இருக்கும் கட்சி பாத்தீங்கன்னா எத்தனை மந்திரிங்க இவங்க எல்லார் மேலேயுமே மிகப்பெரிய ஊழல் குற்றச்சாட்டு இருக்கு. இடி வந்துகிட்டு அப்பப்ப எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இந்த ஊழலுக்கே வந்து தலைமை வந்து யாரு? ஸ்டாலினா அவர் குடும்பம் தான். ஸ்டாலின் அவர்கள் மீதும் அவர்கள் குடும்பத்தின் மீதும் ஈடியா நடவடிக்கை எடுக்க தயங்குறாங்க. 4000 கோடிக்கு வந்து வெள்ள தடுப்பு இது கொண்டு வந்தாங்க. எவ்வளவு பெரிய ஊழல்வாதியா இருந்திருக்காரு KN. 1000 கோடி வச்சு இந்த 4000 கோடி என்ன பண்ணியிருப்பாரு, எவ்வளவு செலவு பண்ணியிருப்பாரு, அதுல எவ்வளவு ஊழல் வந்திருக்கும். அப்ப சென்னை மக்களுக்கு வெள்ள நீரெல்லாம் வந்து இன்னும் பிரச்சனை தீராமல் இருப்பதற்கு காரணமே இவர்கள் செய்யக்கூடிய ஊழல் தானே. தாமரை டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இன்று இந்த நேர்காணலில் சிறப்பு விருந்தினர், முன்னாள் காவல்துறை அதிகாரி, உயர்நீதிமன்ற வழக்கறிஞர், நேதாஜி மக்கள் கட்சியின் தலைவர் ஐயா வரதராஜன் அவர்கள் நம்முடன் இருக்கிறார். சார் வணக்கம். சார் சார் நம்ம ஏற்கனவே இந்த ஜனநாயகன் படத்தை பற்றி நம்ம வந்து நீங்க நிறைய கருத்துக்கள் சொல்லியிருந்தீங்க. இன்னைக்கு தனி நீதிபதியே வந்து இந்த வழக்கை விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த படம் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு நீங்க சொன்னீங்க. ஆனா அது வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் எல்லாமே பரவிட்டு இருக்கு. என்ன காரணம் சார்? எதனால இது வந்து லேட் ஆகுது? வாய்ப்பு இல்லைங்கிறது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாதது. எப்படின்னு கேட்டீங்கன்னா, சென்சார் போர்டுக்கு ஒரு பவரும் கிடையாது. ஏதாச்சும் அவர்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய காட்சிகள் இருந்தால் இந்த காட்சிகள் எல்லாம் வந்து தப்பு, சட்டத்துக்கும் முரணானது, அதை நீக்குங்கன்னு சொல்கிற ஒரே பவரை தவிர ஒரு படத்தை வந்து முழுவதும் நிறுத்த முடியாது. அவங்க எந்த காட்சிக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்களோ அந்த காட்சிகளை நீக்கிட்டா அவங்கள பற்றி கவலையப்பட வேண்டியதில்லை, சர்டிஃபிகேட் கொடுத்து ஆகணும். அப்போ எதுக்கு நீதிமன்றங்கள் இருக்குது? 400-500 கோடியில் ஒருத்தவங்க ஒரு படத்தை எடுப்பாங்க, இவங்க போய் உடனே நிறுத்தினாங்கன்னா அது நீங்கள் விஜய்ங்கிறாரெல்லாம் மறந்துடுங்க, மற்ற இதில் இருக்கக்கூடிய அரசியலை மறந்துடுங்க. ஒரு திரைப்படத்துறை அதில் நம்ம வருஷத்துக்கு 250 படம் எடுக்கிறான். ஒவ்வொருத்தரும் வீடு அடமானம் வச்சு வட்டிக்கு வாங்கி படத்தை எடுக்கிறான். ஒரு சென்சாருக்காரன் வந்துக்கிட்டு நீ அது ஒரு படத்தை ஃபுல்லாக ரிலீஸ் ஆகாமல் தடுத்து நிறுத்த முடியும்னா அப்புறம் எங்கே நாட்டில் வந்து என்ன சட்டம்ங்கிறது இல்லையா? கண்டிப்பாக. இது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, விஜய்க்காக நம்ம சொல்ல வேணாம். இது ஒரு படம் 400-500 கோடியில் எடுத்திருக்காங்க. அதை நம்பி தயாரிப்பாளர்கள், நடிகர்கள், டெக்னீஷியனு, டிஸ்ட்ரிபியூட்டரு, தியேட்டருக்காரன்னு ஒரு பெரிய வட்டமே இருக்குது. நம்ம அப்படி தான் பார்க்கணும். நீங்கள் ஒருத்தருக்கு கெடுதல் பண்ணுறதா சொல்லி எல்லாத்துக்கும் அது மாதிரி பண்ண முடியாது. இப்போ நடந்த விஷயம் என்னன்னா, உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதி பெஞ்சுக்கு இது போச்சு. முதல்ல PT ஆஷாவை வந்து தனி நீதிபதி தீர்ப்பு தெளிவாக கொடுத்துட்டாரு, சர்டிஃபிகேட் கொடுத்துருங்கன்ட்டு. இப்போ அது அப்பீல் பண்ணி சென்சார் போர்டு போனாங்க. அதில் அவங்க தலைமை நீதிபதி பெஞ்சு ஒரே ஒரு இதில் தான் அவங்க வந்து தப்பு கண்டுபிடிச்சாங்க. ஆஷா அவங்களுடைய தீர்ப்பில் என்ன தப்புனா, அது கூட தப்புன்னு இல்லை, எதிர்த்தரப்புக்கு அவங்க பதில் சொல்றதுக்கு நீங்க முழு வாய்ப்பு கொடுக்கல, அதனால இது சட்டப்படி செல்லாது. திருப்பி வாய்ப்பு கொடுத்துட்டு அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டுட்டு இதே தீர்ப்பு கூட அவங்க கொடுக்கலாம், மாற்றி கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. அவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துட்டு நீங்க தீர்ப்பு கொடுங்கன்னு சொல்லிட்டாங்க. இதுதான், வேற ஒன்றும் இல்லை.
அதனால இதை வந்து உடனடியாக அவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துட்டு திருப்பி சொன்னால் தீர்ப்பு வரப்போகுது. தீர்ப்பு வந்தோன்னா திரும்பி பெஞ்சுக்கு போவீங்க. அந்த பெஞ்சு வந்து ஏற்றுக்க மாட்டாங்க. அவங்க தான் வாய்ப்பு கொடுத்துட்டாங்கல்ல விடு அப்படிம்பாங்க. சுப்ரீம் கோர்ட்டுக்கு போங்க. 1 கோடி வக்கீல 5 கோடி வக்கீல பிடிங்க அவங்களும் பிடிக்கட்டும். இதெல்லாம் தப்பான அணுகுமுறை இல்லை. எதுக்கு போய் சினிமாவில் போய் அரசியல் எடுக்கணும்? இப்ப என்ன காரணத்துக்காக இந்த படத்தை அரசியல் தான் பின்னாடி. எம்ஜிஆர் இருக்கும் போதும் இதே மாதிரி உலகம் சுற்றும் வாலிபனுக்கு தீய வச்சு கொளுத்துறதுக்கு நெகட்டிவா பண்றதெல்லாம் பண்ணாங்க. அப்ப இருக்கிற கருணாநிதி இதுதான் பண்ணாரு. தீய வச்சே நெகட்டிவா கொளுத்துறதுக்கு ஏற்பாடு பண்ணாரு. சினிமா துறையில இது வந்து அரசியலை புகுத்திக்கிட்டு பண்ணிக்கிட்டு அரசியலை சார்ந்தவர்கள் சினிமாவில் இருக்கலாம். அவரை தனிப்பட்ட முறையில் நீங்கள் தாக்குங்கிறது தான். அவங்க அப்படி நடிக்கக்கூடிய ஒரு படத்தெல்லாம் பாவம் அதெல்லாம் பண்ணீங்கன்னா பல பேர் அதனால் பாதிக்கப்படுவார்கள். அதனால இன்னைக்கு வந்திருக்கிற தீர்ப்பு வந்து சரியான தீர்ப்பு ஒன்று அவங்க இதாக சொல்ல. ஆஷா கொடுத்த தீர்ப்பை ரத்து செய்கிறோம். திருப்பி எதிர்த்தரப்புக்கு வாய்ப்பு கொடுத்து அவங்க சொல்றதை கேட்டுட்டு மறுபடியும் நீங்க தீர்ப்பு கொடுங்கன்ட்டாங்க. கண்டிப்பா இது மறுபடியும் ஆஷா என்னத்தை மாற்றி சொல்ல போறாங்க? முதல்ல கொடுத்த தீர்ப்பு தான் வரப்போகுது. எதிர்த்தரப்புக்கு இது கொடுப்பாங்க. இது எப்ப இந்த வழக்கு கையில எடுப்பாங்க? உடனே எடுத்துடுவாங்க. ஆர்டர் காப்பி வந்த உடனே அவங்க நோட்டீஸ் போட்டுடுவாங்க 2 பக்கமும். எத்தனாம் தேதி வரோம், உங்க வாதங்களோட வாங்க. எழுத்துப்பூர்வமாக கொடுக்கணுமா? 1 நாள் டைம், 2 நாள் டைம் போட்டு இதே தீர்ப்பு திருப்பி வருதா இல்லைன்னு. கண்டிப்பா சார். ஆனா நீங்க லாஸ்ட் டைமே சொன்னீங்க உதயநிதி வந்து இதுல வந்து சம்பந்தப்பட்டிருக்காருன்னா. ஆனா அவருடைய அப்பா மு.க. ஸ்டாலினே ஜனநாயகன் படத்துக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டிவா பேசியிருந்தாரு. பேசுவாங்க. அது பேசுறது இவங்க கதை தெரியாதானே. அதாவது கட்டி அப்படியே ஒரு படத்துல பாத்தீங்கன்னா நம் நாடுன்னு ஒரு படத்துல எம்ஜிஆர் படம், எஸ்.வி. ரங்கராவ் வந்து எம்ஜிஆர் அந்த எலெக்ஷன்ல ஜெயிச்சோன்னா கட்டி பிடிப்பாரு. கட்டி பிடிச்சிட்டு பின்பக்கம் சொல்றாரு உன்னைய கவனிச்சுக்கிறான் பாரு. அதை எதுக்காக வச்சாங்கன்னா இவங்களுக்காகத்தான் அந்த சீனே வச்சார். கட்டி பிடிப்பாங்க. ஆனா உனக்கு பண்றதை பண்றேன்னு சொல்லுவாங்க. இவங்க கேரக்டர் எப்படி? ஏன்னா உங்க கேரக்டரை மற்ற எல்லாத்தையும் விட நான் அதிகம் தெரிஞ்சவன் 1967 சின்ன வயசுல இருந்து உங்களை பாக்குறேன். அதனால நான் என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா எழுதி இப்படிதான். இதுக்கு கெடுதல் பண்ணது எழுதி வச்சுக்கோங்க உதயநிதி தான். அவருடைய லெஜண்ட் படம் அந்த இது வருது இல்லை பராசக்தி, அந்த படத்துக்கு வந்து இது போட்டியா வந்து இது பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் அவங்க பண்ணது. இது மாதிரி உங்களுக்கு எழுதி சொன்னேன். இந்த ஜனநாயகனுக்கு வந்து அத்தனை கெடுதல்களும் உதயநிதி பண்ணது. அவர் அதுக்கு உபயோகிச்சுக்கிட்டது வந்து பாஜகவை சேர்ந்த எல் முருகனை. இவங்க எப்படி தன்னை வெளிக்காட்டிட்டாங்கன்னு கேட்டீங்கன்னா பராசக்தி குழு போய் அந்த பொங்கல் இதுல கலந்துக்குது. இவங்களுடைய இதுல எல் முருகன் பிரைம் மினிஸ்டர் வந்து இவங்க இது பண்ணி வைக்கிறாங்க. ஒவ்வொரு இதுலையும் பிரைம் மினிஸ்டர் கேவலமா பேசுறாங்க. மோடி திரும்பி போ, மோடி கோ பேக்னு சொல்றாங்க. இங்க வந்துகிட்டு இது மதவாத கட்சின்னு பண்றாங்க. திருப்பரங்குன்றத்துல போய் அந்த இதுகளுக்கு தீபத்துக்கு எல்லா எதிர்ப்பும் பண்றது பூரா ஸ்டாலின் ஆச்சு. ஆனா முருகன் வந்துகிட்டு அவங்க சார்பில் எடுக்கப்பட்ட பராசக்தி குழுவை கொண்டு போய் பொங்கலை வச்சு கொண்டாடிட்டு இருந்தாங்கன்னா அப்ப எந்த ஊருக்கு போடுறது? விஜய் அவரை வந்து 42 நாள் வெளியவே வரல, ரொம்ப சைலண்ட் மோட்ல இருந்தாரு. ஆனா இப்ப திரும்ப வந்து செயல் வீரர்கள் கூட்டம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசின விஷயங்கள் எல்லாமே கண்டிப்பா நீங்க கவனிச்சிருப்பீங்க. நாங்க தனித்து கூட போட்டியிடுவோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தையும் மென்ஷன் பண்ணியிருந்தாரு. நீங்க வந்து நிர்வாகிகள் எல்லாருமே களத்துல போய் வேலை செய்யுங்க அப்படின்னு சொல்றாரு. ரொம்ப அவருடைய பேச்சு ரொம்ப விரக்தியில, ஏன்னா அவர் ஒவ்வொரு தடவையும் பேசும்பொழுது மக்கள் கூர்ந்து கவனிச்சாங்க. ஆனா இப்ப அவர் பேசினதே ரொம்ப விரக்தியில பேசின மாதிரியான ஒரு விரக்தியில பேசுன மாதிரி எனக்கு தெரியல, ஓவர் கான்பிடென்ட்ல பேசுற மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஏன்னா அதுக்கு முன்னாடி கூட்டணி ஆட்சியில் பங்கு அப்படின்னு தானே பேசினாரு. ஆனா இப்ப வந்து என்ன சொல்றாரு, நாங்கள் தனியாக நின்றாலும் கெத்தாக ஜெயிப்போம்னு சொல்றாரு. அப்ப அது விரக்தின்னு நினைக்கிறீங்களா? அவருக்கு நிறைய கான்பிடன்ஸ் வந்துருச்சுன்னு நினைக்கிறீங்களா? அவர் அப்போ இருந்தே ஓவர் கான்பிடென்ட்ல தான் பேசினாரு. இல்ல, அப்ப கூட்டணியை பத்தி பேசினாரு. இந்த செயல் வீரர்கள் கூட்டத்துல கூட்டணியை பத்தி பேசினாரா? இல்ல. அப்ப என்ன அர்த்தம்? தன்னம்பிக்கை நிறைய வந்துச்சுன்னு அர்த்தம். அதனால வாய்ப்பு இருக்குன்னு சொல்றீங்களா? இல்ல, வாய்ப்பு இருக்கா இல்லையான்னு மக்கள் மன்றத்துல ஓட்டு போட்டாதான் தெரியும். இந்த சர்வே சொல்றது எல்லாமே இப்போ பொய், அதை நம்ப கூடாது. ஆனா பொதுவா நம்ம பேசக்கூடிய ட்ரெண்ட் இருக்கிறத பார்க்கும்போது இளைஞர்கள் மத்தியில அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஆதரவு இருக்கு. அந்த இளைஞர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய ஆதரவு அவங்க குடும்பத்தையும் அவர்கள் சார்ந்த குடும்பத்தையும் வற்புறுத்தி ஓட்டா போட வச்சிருவாங்களோங்கிற ஒரு எண்ணம் எல்லார் மத்தியிலையும் இருக்கு. அதனால இந்த இளைஞர்கள் வந்து தன்னுடைய குடும்பத்தையும் வந்து வற்புறுத்தி ஓட்டுக்களை போட வைத்தால் அவர் ஜெயிப்பதற்கு அதிக வாய்ப்பு இருக்கு. ஏன்னா என்டிஏவும் பலமான கூட்டணி, அதிமுகங்கிறது ஒரு பெரிய கட்சி, பாஜகவும் ஒரு 7% வரை வாங்கியிருக்காங்க, பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கு.
இந்த 3 கட்சி வந்து பெரிய கட்சிகள், மற்ற சின்ன சின்ன உதிரி கட்சிகள் இருந்தாலும். ஸோ அவங்களுடைய கூட்டணியும் பலமான கூட்டணி, திமுகவை விட கொஞ்சம் பலமான கூட்டணி என்டிஏ கூட்டணி. நிறைய பேர் திமுக, ஏன்னா திமுகவுக்கு நிறைய வெறுப்பு இருக்குது ஆட்சி மேலே. அதனால திமுகவுக்கு வந்து சார் ஓட்டு 97 லட்சம் ஓட்டு கள்ள ஓட்டு போட முடியாது. இது எல்லாத்தையும் வச்சு போகும்போது இந்த 3 பேர்லேயே ரொம்ப வீக்கு கூட்டணி திமுக தான். அதனால அவர்கள் தோற்பது உறுதி. இவங்க 2 பேத்துக்குள்ள யார் முதலிடம் யார் 2ஆம் இடம்ங்கிறது என்டிஏ கூட்டணிக்கும் விஜய்க்கும் தான் உண்மையான போட்டி. நீங்க எலெக்ஷன் வரும்போது தெரிஞ்சுக்குவீங்க. திமுகவுக்கு நீங்க ஓட்டு முடிஞ்சு போச்சு. அது உள்ள இருக்கக்கூடிய பவருக்கு விடுதலை சிறுத்தைகளுக்கு வந்து பெரும்பாலான இளைஞர்கள்லாம் இந்த பக்கம் போயிட்டாங்க, விஜய் பக்கம் வீக் ஆயிடுச்சு. காங்கிரஸுக்கு அவங்களுக்கு சரியான புரிதலே இல்லை, கட்சி கூட்டணி விட்டு போயிடலாமாங்கிற ஒரு நிலைமையெல்லாம் இருக்கு. அப்ப திமுகவுக்கு பலமான ஒரு கட்சி வந்து கூட்டணியிலே இல்லை. அவங்க ஓட்டு வந்து ரொம்ப குறைஞ்சு போகும். ஏன்னா நான் அந்த சாரை பத்தி சொல்றது உங்களுக்கு புரியாது. நான் எனக்கு உள்ள நடக்கிற அத்தனை விஷயங்களும் தெரியும். அவங்களுடைய உயிர் நாடியே சாரு தான், கள்ள ஓட்டு தான், கள்ள ஓட்டு, போலி ஓட்டு இதுதான். அதனால திமுக வந்து ஜெயிக்கிறதுங்கிறது மிக கம்பமானது. இது நிச்சயம் வெற்றியும் பெறவே முடியாது. என்டிஏ கூட்டணியா விஜயா அப்படிங்கிறது தான். ஆனா விஜய்க்கு வந்து அனுபவம் இல்லை, ஒரு எலெக்ஷனை ஃபேஸ் பண்ண அனுபவம் இல்லை. அனுபவமா ஒரு எலெக்ஷன் வந்து வெறும் மக்கள் சொல்வாக்க மட்டும் நீங்க ஜெயிக்க முடியாது. எலெக்ஷன்ல பல விஷயம் இருக்கு. கண்டிப்பா பூத்துல நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் ரொம்ப பேருக்கு தெரியாது. பூத்துல என்னென்ன ஃப்ராடு நடக்கும். ஒரு பூத்துக்கு வந்து ஒரு கட்சிக்கு ஒரு ஏஜென்ட், அதுதான் அலவுடு. திமுக போனாங்கன்னா ஒருத்தன் உள்ள வருவான், அதிமுகவுக்கு பாஜகவுக்கு ஒருத்தன் உள்ள வருவான், விஜய்க்கு ஒருத்தன் உள்ள வருவான். ஆனா நீங்க இந்த தடவை போய் பாருங்க, அப்ப மொத்தம் எத்தனை பேர் இருக்கணும்? 3 பேர் இருக்கணும். கண்டிப்பா சுயேட்சைகளுக்கும் இதே மாதிரி ஒவ்வொரு ஆள் அனுப்புறது உண்டு. ஆனா எந்த சுயேட்சையும் வந்து அவ்வளவு செலவு பண்ணி, ஏன்னா ஒரு ஆள் இருந்தா நீங்க அனுப்புறதுன்னா அவனுக்கு டம்மி ஒரு ஆள் வேணும், அவனுக்கு ஆள் மாத்தணும், 2 பேர் வேணும். 2 பேத்துக்கு ஒரு நாளைக்கு 1000 1500 ரூபா கொடுக்கணும், சாப்பாடுக்கு தனியா கொடுக்கணும். கண்டிப்பா 10,000 ரூபாய் செலவாகும் ஒரு நாளைக்கு பூத்துது. சுயேட்சை யாரும் செலவு பண்ண மாட்டாங்க நிச்சயமா. முக்கியமான கட்சிகள் தான் அங்க உள்ள வருவாங்க 3 பேருன்னு. ஆனா ஒவ்வொரு பூத்திலும் போய் பாருங்க 15 பேர் இருப்பான். இது எல்லாம் யாருன்னு கேட்டீங்கன்னா, நான் சுயேட்சைக்காக வந்தேம்மா. அந்த சுயேட்சை பூரா டிஎம்கேன்னு இருக்கணும் சுயேட்சை. இந்த பூத்துக்குள்ள ஒரு 10 பேரை உள்ள அனுப்பணுங்கிறதுக்காகவே நிறைய சுயேட்சையை திமுக நிறுத்துவான். உள்ளுக்குள்ள பாத்தீங்கன்னா 10 திமுக காரன் இருப்பான் சுயேட்சைங்கிற பேர்ல. இவங்க உள்ளுக்கு ஆரம்பிச்சதுல இருந்து டாமினேட் பண்ணுவாங்க, பயமுறுத்துவாங்க, கூட இருக்கிறவங்களை தகராறு பண்ணுவான். பூத் ஆபீசர் எல்லாம் இவனுக்கு பயப்படுவான். 10 பேர் இருப்பான். இந்த 10 பேருடைய தொந்தரவுக்கு பயந்துகிட்டே மற்ற கட்சிக்காரவங்க எல்லாம் 2 மணிக்கு மேல போயிடுவாங்க. போனதுக்கு அப்புறம் இவங்க கையில வந்துடும் பூத்து. அதுக்கப்புறம் தான் இந்த வேலையெல்லாம் ஆரம்பிப்பாங்க. நான் சொல்றது சார் இது இருக்கும்போது, இப்ப சார் இது இருக்கும்போது இவங்கிட்ட லிஸ்ட் இருக்கும். சாருக்கு முன்னாடி அந்த லிஸ்ட்ல உள்ள வச்சு கள்ள ஓட்டு போடுவான். இப்ப இவங்களை வெளியேற்றினாலும் போடுறதுக்கு ஓட்டு இருக்கணும்ல, கள்ள ஓட்டு. அதனால இந்த 4 மணி 5 மணிக்கு மேல இவங்களை பாதுகாக்கிறது பெரிய விஷயம். கண்டிப்பா எல்லாத்தையும் வெளியில அனுப்பிட்டா கதவை பூட்டிடுவான். ஏதாவது ஓட்டு போடாம இருக்கோ, ஓட்டு போடாம அதுக்கு பூரா உள்ள ஓட்டு போட்டுருவோம். அதனால பூத்துல நீங்க கண்காணிக்கிறது சரியில்லைன்னா மக்கள் ஓட்டே தேவையில்லை. இவனுடைய குறுக்கு வழியில போய் ஓட்டு போடுறதுலயே ஜெயிக்க பார்ப்பான். இதெல்லாம் நீங்க கண்காணிச்சு ஒரு அந்த எலெக்ஷனை நடத்துற வரை நீங்க கொண்டு போகணும். வெறும் மக்கள் செல்வாக்குங்கிறது இன்னைக்கு காலகட்டத்தில் இல்லை. அதுவும் தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள். ஆனா தாவேக்கா இப்போ வரைக்குமே வந்து வேட்பாளர்களை எழுத்துல பூத்துல வந்து அவங்களுக்கு உண்மையாகவே எத்தனை தொகுதிகள் இருக்கு, அதுல எத்தனை வந்து பூத் கமிட்டி இருக்கு, அந்த மாதிரி வந்து எத்தனை பேர் அங்க தேவைப்படுவாங்க அப்படிங்கிற வரைக்குமே வந்து எதுவுமே இல்ல. இதுல அனுபவம், நான் வந்து பாண்டிச்சேரியில வந்து ஒரு எம்எல்ஏவாக இருந்தேன் அப்படின்னு சொல்லக்கூடிய புஷி ஆனந்த் கூட 2-3 தொகுதியில விஜய் வந்து நிப்பாரு அப்படிங்கிற மாதிரி பேசுறாரு. இந்த அவருக்குமே அனுபவம் இல்லையா அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் எல்லாமே இருக்குல்ல சார்? ஆமா, அது ஸ்ட்ராட்டஜின்னு இருக்கு, பூத் ஸ்ட்ராட்டஜின்னு இருக்கு, நிச்சயமா எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜின்னு இருக்கு. இதெல்லாம் சரியா பண்ணணும். இதெல்லாம் சரியா பண்ணலை அப்படின்னா வெற்றிக்கான வாய்ப்பு இருந்தும் ஓட்டு போடுறவங்க இருந்தும் நம்ம ஜெயிக்க முடியாத ஒரு சூழ்நிலை வரும். ஓட்டை தடுப்பாங்க. இப்போ நேரம் பார்த்தீங்கன்னா திமுகவில் அந்த ஒவ்வொரு பூத்தில் விஜய்க்கு எவ்வளோ சப்போர்ட் இருக்குது, எந்தெந்த ஃபேமிலி விஜய்ங்கிறதெல்லாம் லிஸ்ட் எடுத்துருவோம். அவங்கள ஓட்டு போட விடாமல் தடுப்போம். அங்கே இதெல்லாம் பண்ணுவாங்க. லிஸ்ட்டை எடுத்துட்டு என்ன பண்ணுவான், காலையில் 7-8 மணிக்கே இவங்க பேர் சொல்லி அவன் போய் ஓட்டு போட பார்ப்பான், போடுவான். ஓட்டர்ஸ் இது ஐடி கார்டுலாம் அவனே பிரிண்ட் பண்ணி ரெடி பண்ணிடுவான்.
ஆதார் கார்டில் அவனே பிரிண்ட் பண்ணி ரெடி பண்ணிடுவான். கையில் அழிக்கிற மையெல்லாம் வந்து அதுக்கு ஒரு திரவம் வச்சிருக்கான். கருணாநிதி காலத்திலேயே அந்த வச்சு அழிச்சிருவாங்க. அதனால 8 மணிக்குள்ள வந்து இவர் எந்தெந்த இது வந்து விஜய்க்கு ஆதரவான ஓட்டு இருக்கு, அதிமுகவுக்கு ஆதரவான ஓட்டு, பாஜகவுக்கு பார்த்தீங்கன்னா பிராமணர்கள் ஓட்டு வந்து பாஜகவுக்கு அதிகம் விழுவும். நிச்சயமா தெரியுமில்ல உங்களுக்கு, அதன் விழுவும். அதனால கருணாநிதி இருக்கும்போது என்ன சொல்லுவாரு, டே பிராமணர்களை ஓட்டு போட விடாம தடுத்துருன்னு சொல்லுவார். தடுத்துரும்பாரு. ஸோ ஒரு இதுக்கு 10 வீட்டுக்கு ஒரு திமுக காரனை நியமிச்சிருவாங்க. அவர் இருக்கும்போது, கருணாநிதி இருக்கும்போது அவங்களுக்கு டியூட்டி இந்த 10 வீடை நீ கண்காணிக்கணும். எது பிராமணர்கள் வீடு. அப்ப இந்த 10 வீட்லையும் நாம் சொல்லும் போது, கருணாநிதி அவர்கள் இருக்கும்போது உங்க பண்ணின டாக்டிக்ஸ் என்னன்னா, பிராமணர்கள் உயிர் போனாலும் நம்ம ஓட்டு போட மாட்டாங்க. அப்ப அவனை ஓட்டு போட விடாம தடுத்துட்டோம்னா பிஜேபிக்கு விழுகிற ஓட்டு இல்லை அதிமுகவுக்கு. அப்ப ஜெயலலிதா இருக்கும்போது அதிமுகவுக்கு போடுவாங்க பிராமணர்கள். இதை எப்படி தடுக்கிறதுங்கும் போது பயமுறுத்துவாங்க. நீங்க கரெக்டா 2 மணிக்கு பிராமணர்கள் எல்லாம் சாப்பிட்டுட்டு மதியத்துக்கு மேலதான் ஓட்டு போட போவாங்க. கரெக்டா வந்து கேட்டுக்கிட்டு இருப்பாமா, ஓட்டு போட்டீங்களான்னு கேட்பான். இல்ல இந்த அப்பதான் போகணும்பாங்கல்ல. 2 மணிக்கு வந்து பிராமணர்கள் வீட்டுல திமுக காரன் வந்து, அம்மா இங்க ஒரு கொலை நடந்துருச்சுமா, பூத்துக்கிட்ட சோடா பாட்டில் வீசிட்டாங்க, அந்த பக்கமே போயிடாதீங்கன்னு கிளப்பி விடுவான். அப்ப பிராமணர்கள் பெரும்பாலும் கொலை நடந்து போச்சான், அடிதடியா, எதுக்கு நம்ம ஓட்டு போட போகணும்னு ஓட்டு போடவே போகணும். தேவையில்லாம அமைதியா வீட்டுல. அப்ப ஓட்டு போடாமல் தடுப்பது எப்படி, அதுக்கும் அவன் ஆயுதம் வச்சிருப்பான். கண்டிப்பா 10 பேருக்கு ஒரு வீடு. அதனால இன்னும் அவங்க பண்ற டாக்டிக்ஸ் நிறைய இருக்கு, நான் சொல்லிக்கிட்டே போகலாம். அதெல்லாம் நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கணும். இல்லைன்னா உங்க ஓட்டை போக விடாம பண்ணுவாங்க. நீங்க மத்த என்டிஏ கூட்டணிக்கும் சொல்றேன், இவங்களுக்கும் சொல்றேன், கரெக்டா 8 மணிக்குள்ள போய் போட்டுருங்க. 8 மணிக்கு ஃபர்ஸ்ட் ஓட்டு உங்க ஓட்டை பூரா அவன் வந்து உங்க ஆதார் கார்டை பிரிண்ட் பண்ணி வச்சுட்டு, உங்க ஓட்டு ஐடியை பிரிண்ட் பண்ணி வச்சுட்டு 8 மணிக்கு முன்னாடி உங்க ஓட்டை போட போவான். அவன் ஓட்டை அப்புறம் தான் போடுவான். உங்க ஓட்டை போய் போடுவாங்க. இப்படி எல்லாம் நடந்தது அப்ப. அதனால அவங்களுடைய இப்ப புதுசா என்னென்ன டாக்டிக்ஸ் பண்ணி வச்சிருக்கான்னு தெரியல. இவர்கள் ஜெயிச்சது எல்லாமே சொல்றேன், அந்த காலத்துல இருந்து எல்லாமே முறைகேடா பயன்படுத்தி தான் ஜெயிப்பாங்க. ஜனங்க ஓட்டு போட்டு ஜெயிச்சதுங்கிறதுக்கு இவங்க வரலாறே இல்லை. காரணம், இவங்க வந்தாங்கனாலே அநியாயம், அக்கிரமம், வன்முறை எல்லாம் நடக்கும். மக்கள் வந்து இவங்களை விரும்பவே மாட்டாங்க. இருந்தாலும் அவர்கள் ஜெயிப்பாங்க. டிஆர் பாலு ஒரு பேட்டியில சொல்லல, இதுவரை 100 கோடிக்கு கோயிலுக்கு மேல இடிச்சுட்டேன்னா எனக்கு தெரியும் ஜனங்க ஓட்டு போட மாட்டாங்கன்னு. ஆனா எங்களுக்கு ஓட்டு எப்படி போட வைக்கணும்னு தெரியும்னு ஓப்பனா சொல்லுவாங்க. சோ அதனால குறுக்கு வழியில இதெல்லாம் தெரிந்தவர்களாக இருக்கணும். கட்சியில சேர்ந்தவங்க, விஜய் கட்சியில இருக்கிறவங்களுக்கு இதெல்லாம் தெரியணும். ஒரு 2-3 பேரை அவங்க லீடிங் ஃபிகரா வச்சிருக்காங்க. அதுல வந்து நிர்மல்குமார் மட்டும் கொஞ்சம் அனுபவம் வாய்ந்தவர். கண்டிப்பா. ஏன்னா ஒரு ஐடி டீம்ல இருந்து பிஜேபி ஐடி டீம், ஏடிஎம்கே ஐடி டீம்ல கொஞ்சம் அனுபவமா, அரசியல் அனுபவம் உள்ளவர். அவரை தவிர மற்றவங்க யாரையுமே நம்ப தகுந்த ஆளுகள். ஆதவர்ஜுனாவே வந்து சபரீசன் அந்த ஐடி விங்கில் இருந்தவர். கண்டிப்பா சபரீசன் விட்டு புரிஞ்சு வந்தார். ஆனா இப்ப வரைக்குமே அதான் நான் உங்ககிட்ட அந்த கேள்வி வைக்கணும்னு நினைச்சேன். ஏன்னா இப்ப வரைக்குமே தாவேகாக்குள்ள வந்து ஒரு ஆள் சுத்திக்கிட்டே இருக்காங்க, திமுகவோட ஆள் அப்படிங்கிற வரையில ஒரு செய்தி வதந்தி மாதிரி சொன்னாங்க. ஆனா அது இப்ப கன்ஃபார்ம் அப்படிங்கிற மாதிரியே இருந்தது. இப்போ அது வந்து ஆதவர்ஜுனா தான் அப்படிங்கிற ஒரு இதுவும் வந்து. அது ஆதவர்ஜுன் நீங்க சொன்னபடி சபரீசனுக்கு மட்டும் இல்ல க்ளோஸ். அவர் திருமாவளவன்ட்ட போயிட்டு அங்க இருந்து வந்தவர். ஆமா. அப்ப அவரை வந்து இதுவா வந்து உங்களுக்கு இதுவா அனுப்ப வாய்ப்பு இருக்குல்ல, ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் அனுப்பி இருக்க வாய்ப்பு இருக்குல்ல, அதெல்லாம் சந்தேகத்தோட நீங்க பார்க்கணும். அவங்க வந்த உடனே பணத்தை பெருசா லெவல்ல கொடுப்பாங்க. கொடுத்தீங்கன்னா நீங்க அவங்கள உள்ள சேர்த்துருவீங்கன்னு. அப்ப எதிர இன்னைக்கு வந்து அவங்களால நியூஸ் போகும். நீங்க என்னென்ன ஸ்ட்ராட்டஜி போடுறீங்க எல்லாம் நியூஸ் என்ன பண்றீங்க. நீங்க கேட்டீங்க எதற்கு வேட்பாளர் எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்களா, ஆன்லைன்ல வந்து இப்ப மனுக்களை வாங்குறாங்க. நான் என்ன சொல்றேன், எல்லா கட்சிக்குமே சொல்றேன், எல்லாருக்குமே சொல்றேன், பிஜேபியா இருந்தாலும் அதிமுகவா இருந்தாலும் தாவேகாவா இருந்தாலும் சொல்றேன், இது மாதிரி ஒரு ஆட்சி நமக்கு இனி வரக்கூடாது. ஊழல் வந்து மிக மோசமான நிலைமைக்கு போயிடுச்சு. இனிமேல் நீங்க தேர்ந்தெடுக்கப்படுறவங்க வந்து ஊழல் செய்யாதவங்களா இருக்கணும். எவன் ஒருத்தன் எலெக்ஷன்ல வேட்புமனு, கட்சிக்கு விருப்ப மனு கொடுக்கும் போது எந்த கட்சி பணம் கேட்கிறானா அவனுக்கு ஓட்டு போடாது. கண்டிப்பா சார். அப்படின்னா தாவேகாவும் அந்த வேலையை செய்தாங்க. யாரா இருந்தாலும் இப்ப என்ன நிலைமை, 5 கோடி ரூபாய் கேட்கறதா சொல்றான். 5 கோடி ரூபாய் ஒருத்தன் கொடுத்த சீட்டு வாங்கினானா அதுக்கப்புறம் 5 கோடி ரூபாய் செலவு பண்ணுவான். ஆக 10 கோடியை முதலீடு செய்துட்டு சீட்டு வாங்குறவன்ட்டு நீங்க எப்படி வந்து ஊழல் இல்லாத அரசு எதிர்பார்க்க முடியும்? கண்டிப்பா. அதனால வந்துகிட்டு எந்த கட்சியாக இருந்தாலும் சொல்றேன், பணம் வாங்கிட்டு சீட்டு கொடுக்காத.
பணம் வாங்கிட்டு சீட்டு கொடுத்தா நீ ஒரு சமூக விரோதி. இது தமிழ்நாட்டுல உன்னால் நல்லாட்சி கொடுக்கவே முடியாது, நேர்மையான ஆட்சி கொடுக்க முடியாது. எல்லா பேரும் இது வந்துக்கிட்டு அரசியலை அவ்வளவு பேரும் வந்துக்கிட்டு பணம் சம்பாதிக்கக்கூடிய கூட வாங்கிட்டான். அரசியல்ங்கிறது மக்களுக்கு வந்து சேவை செய்வதற்காக வரக்கூடிய ஒரு புனிதமான இடம். அதை எல்லாம் தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை அரசியல்வாதம் எதிர்கட்சிக்காரன் பூரா பணம் வாங்குறான். கூட்டணிக்கு எதிர்கட்சிக்கு பணம் கொடுக்காத அரசியல் கட்சி இருக்கான்னு சொல்லுங்க. எந்த கட்சி வந்து பணம் வாங்காம இருப்பாங்க அப்படின்னு வந்து நீங்க எல்லாருமே வாங்குவாங்க, இனிமே வாங்காத ஒரு கட்சின்னு சொன்னீங்க இல்லையா? இப்போ தாவேகா தான் புதுசா வந்திருக்கு. ஆனா அவங்களே 10 கோடி ரூபாய் ஒரு சீட்டுக்கு, வேட்பாளர் சீட்டுக்கு வாங்குவதாக ஆதாரம் வரட்டுங்கிறேன். அது அந்த மாதிரி ஒரு ரூமர் இருக்கு, ஆதாரம் வரட்டும். இப்ப கமலஹாசன் என்ன பண்றாரு பாருங்க. கமலஹாசன்னா ஒரு திராவிட இயக்கத்தை எதிர்த்து வந்தவர். அவர் என்ன பண்றாரு, 10 சீட்டு கேட்கிறாரு. யார்கிட்ட? டிஎம்கே. அப்ப உனக்கு கேட்க வேண்டியது 10 சீட்டு. விருப்ப மனு 234 சீட்டுக்கு வாங்குறாரு. ஒவ்வொரு விருப்ப மனுவுக்கும் 50,000 ரூபாய். அப்ப இது என்ன பகல் கொள்ளை இல்லையா? நீ வாங்க போறதே 10 சீட்டு கொடுக்க. அப்ப எதுக்கு மீதி 234 தொகுதிக்கும் வந்து கேட்டு அந்த 50,000 அப்படியே அமைக்கிறதா? அரசியல்வாதி நீ ஒவ்வொரு பணத்தையும் தொண்டன் தெருன்னு வாங்கினா நன்கொடையா வாங்கு. சீட்டு கொடுக்குறான்னு வாங்காத. கண்டிப்பா. இப்ப கொடுத்துட்டேன்னா அவன் வந்து வந்ததை சம்பாதிக்க பார்ப்பான், நீ அவனுக்கு துணையாக இருப்ப. இப்ப இந்த தாவேகா வந்து தீய சக்தி திமுக, ஊழல் கட்சி வந்து அதிமுக அப்படிங்கிற மாதிரி இந்த மேடையில பேசி இருந்தாரு. இப்போ ஆனா ஊழல் கட்சி அப்படின்னு சொல்லும் போது ஊழல் கட்சி அதிமுக தான் இதுக்கு முன்னாடி இவங்களுக்கு அந்த கரூர் விவகாரத்துல ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்தாங்க. விஜய் என்ன ஒரு எண்ணத்தில் வந்து இந்த மாதிரி பேசுறாரு? ஏன்னா அவர் பேசும்பொழுது முதல்ல கூட்டணிக்கு வாங்க, பங்கு தரோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசினாரு. அடுத்தது இங்க இருக்கிறவங்க நாங்க சுத்தமான கட்சி, தூய கட்சி அப்படின்லாம் பேசினாங்க. ஆனா அதே கட்சியில இருந்துதான் ஒருத்தர் வந்து செங்கோட்டையன் நாங்க போயிருக்கிறாரு. இதையெல்லாம் எந்த நினைப்பில் வந்து விஜய் பேசுறாரு? அடுத்தது அவங்களுடைய நிலை மூவ் என்னவா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க சார்? என்ன மூவ் என்னவா இருக்கும்? இப்ப எலெக்ஷன் நெருங்க முன்னாடி வந்து அவங்க 2 பேரும் எதிரிகளாக இல்லை. அதிமுகவும் விஜய் எதிரிகள் இல்லை முதல்ல. அதனால்தான் கரூர்ல வந்து அவருக்கு சப்போர்ட் பண்ணாங்க. என்ன ஹோப்லன்னா நமக்குள்ள கூட்டணி வந்தாலும் வரலாம் அப்படிங்கிறதுல பண்ணாங்க. விஜயும் அவங்கள தாக்கல, அவங்களையும் இவரை தாக்கல. கரூர்ல வந்து அதிமுக அவருக்கு ஆதரவு கொடுத்தாங்க, பிஜேபி ஆதரவா பேசினாங்க. ஆனா இப்ப கூட்டணிங்கிறது முடிஞ்சு போச்சு, எலெக்ஷன் வரப்போகுது. அப்ப விஜயும் அவங்களும் கூட்டணியில இல்லை. மும்முனை போட்டிங்கிறது உறுதியாயிடுச்சு. திமுக 1, என்டிஏ 1, விஜய் 1. அப்போ ஒருவருக்கு எதிரிகள் ஆயிட்டாங்க. இப்ப விஜயகாந்த் போல கடைசி நேரத்தில் கூட வந்து சேருவதற்கு வாய்ப்பு இல்லையாங்க சார்? இல்ல அதுக்கு வாய்ப்பு இல்லை. மும்முனை போட்டி வந்து தமிழ்நாட்டில் உறுதி. என்டிஏ 1, திமுக 1, விஜய் 1. ஆனா நீங்க எழுதி வச்சுக்கோங்க, தாவேகாவுக்கும் என்டிஏக்கும் தான் உண்மையான போட்டி. திமுக இப்ப பெருசா காமிப்பாங்க, ஓட்டு விழுகும் போது பாருங்க அவங்க 3வது இடத்துக்கு தான் போவாங்க. அவங்களுக்கு ஓட்டுங்கிறது இல்லை, எல்லாம் போலி ஓட்டு, கள்ள ஓட்டு, அது போயிடுச்சு. இனி அவங்களுக்கு ஒன்றும் இல்லை. இவங்க 2 பேத்துக்கு இடையில தான் போட்டி. அப்போ போட்டி இவங்க 2 பேத்துக்கு எதிர்க்கும் போது இவங்க ஒருத்தர் திட்டி தானே அரசியல் பண்ண முடியும். கண்டிப்பா இனிமே வந்து ஒருத்தர் ஆதரிச்சு பேச முடியாது. அதனால திட்ட ஆரம்பித்து விட்டார் அவர். இவங்களும் திட்டுவாங்க, எலெக்ஷன் வரை இது நீடிக்கும். அதனால நம்ம வந்து பார்த்து இந்த தடவை இவ்வளவு கொள்ளையடிச்சிருக்காங்க அப்படிங்கும்போது இனிமேல் கொள்ளையடிக்கக்கூடிய ஒரு அரசாங்கத்தை நம்ம அலோவ் பண்ணவே கூடாது. ஒருத்தன் சீட்டு கொடுக்கறதுக்கு 4 கோடி 5 கோடின்னு இந்த 3 கட்சியில கேட்டாங்களோ அவங்களுக்கு யாருமே ஆதரவு கொடுக்காதீங்கிறது. அப்ப அவன் வந்து கொள்ளையடிக்க தான் போறான். அதனால இப்ப விஜய்கிட்ட நம்ம எல்லாம் மற்றவங்க எதிர்பார்க்கறதுன்னு, நீங்க புதுசா வந்திருக்கீங்க, நீங்களும் இவர்கள் செய்த அதே அரசியலே செய்யக்கூடாது. கூட்டணிகள்லாம் பணம் கொடுக்குறாங்க. இப்ப என்டிஏல சொல்றேன், இவங்களை பிரேமலதாவை கூப்பிடுறாங்க, அவங்க பணம் கேட்கிறாங்கன்னு சொல்றாங்க. நீங்க ஏன் கொடுக்குறீங்க? அது தவறான ஒரு இது இல்லை. கண்டிப்பா. அப்ப தமிழ்நாடு அரசியலே இந்த மாதிரி பண அரசியல் ஆயிருது இல்லை. எல்லா கூட்டணியும், திமுக கூட்டணியும் பணம் கொடுக்குறாங்க. கம்யூனிஸ்டுக்கே 50 கோடி கொடுத்தாங்க, திருமாவளவனுக்கு பணம் கொடுத்துருக்காங்க. அப்ப இப்ப என்டிஏலையும் பிரேமலதா மாதிரி அழைச்சா பணம் கொடுக்குறீங்க. இப்ப விஜய் கட்சியை வந்து மக்கள் நல்லா வாட்ச் பண்ணுங்க. அவரும் போட்டி போடுறவங்கிட்ட பணம் வாங்கிட்டாரு அப்படின்ட்டா அப்ப நம்ம ஊழல் இல்லாதாச்சு எதிர்பார்க்க முடியாது. கண்டிப்பா பணம் கொடுக்குறவங்க சம்பாதிக்கத்தான். அதனால இந்த ஆங்கிள் தான் மக்கள் வந்து எலெக்ஷனை நீங்க வந்து அப்ரோச் பண்ணணும். நமக்கு நல்ல ஒருவரை வந்து நம்ம தான் தேர்ந்தெடுக்கணும். யாருமே சரியில்லைன்னா இவர்கள் எல்லாத்தையும் புறத்துணிக்கணும். அப்பதான் தமிழ்நாடு நல்லா இருக்கும்.
10 லட்சம் கோடி கடன் வாங்கி வச்சிருக்காங்க. நம்ம ஒவ்வொருத்தர் தலையிலையும் 1 லட்சம் ரூபாய் வரை கடன் சுமை வந்து இருக்கு. அரசாங்கமே கடன்ல இருந்ததுன்னு வைங்க, நாட்டுல வந்து சுபிச்சம்ங்கிறதே போயிடும், அரசாங்க திட்டங்கள் இல்லாம போயிடும். நிச்சயமா சார். அப்ப 1000 கோடி வந்து இவர் நேரு இவன் எழுதியிருக்கான் ஈடி. அதுல நீங்க 1000 கோடியா மட்டும் யோசிக்காதீங்க. அதுல பாவம் வேலைக்கு சேர்ந்தவங்க ஒவ்வொருத்தருட்டையும் 35 லட்சம் வாங்கிட்டு வேலையை கொடுத்துருக்காங்க. எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சில், சர்வீஸ் கமிஷனில் பரீட்சை எழுதி எத்தனை பேர் கனவோடு இருந்திருப்பாங்க வேலை கிடைக்கும்னு. அப்போ அவனுடைய லட்சம் பூரா போயிடுச்சு இல்லை, 35 லட்சத்தை வாங்கிட்டு கொடுத்துருக்காங்க. இந்த 35 லட்சம் கொடுத்து வேலை வாங்கினவன் நாளைக்கு அந்த 35 லட்சத்தை அரசு பணியில சம்பாதிக்க பார்ப்பான். அப்போ ஊழலை உருவாக்குறவனே அரசியல்வாதி தான். அரசியல்வாதிகள் நல்லா இருந்தானா நாடு நல்லா இருக்கும். இவன் பூரா 1000 கோடி வாங்கியிருக்காங்கன்னா எப்படி ஒரு 1000 கோடி வாங்கினாருன்னா இதுல கிட்டத்தட்ட 300-400 கோடி திமுக கட்சிக்கும் ஸ்டாலின் குடும்பத்துக்கும் பிரிக்கிறாங்க. மந்திரிகள் ஊழல் இப்ப எப்படின்னு கேட்டீங்கன்னா கட்சிக்கு தனி, அவங்க குடும்பத்துக்கு தனின்னு பிரிக்கிறாங்க. அப்ப இவங்க மந்திரி கொள்ளையடிக்க பயப்பட மாட்டாங்கல்ல, அவங்களுக்கு பங்கு கொடுத்துடுறாங்கல்ல. 4000 கோடிக்கு வந்து வெள்ள தடுப்பு இது கொண்டு வந்தாங்க. எவ்வளவு பெரிய ஊழல்வாதியா இருந்திருக்காரு KN நேரு. 1000 கோடி வச்சு இந்த 4000 கோடி என்ன பண்ணியிருப்பாரு, எவ்வளவு செலவு பண்ணியிருப்பாரு, அதுல எவ்வளவு ஊழல் வந்திருக்கும். அப்ப சென்னை மக்களுக்கு வெள்ள நீரெல்லாம் வந்து இன்னும் பிரச்சனை தீராமல் இருப்பதற்கு காரணமே இவர்கள் செய்யக்கூடிய ஊழல் தானே. பாம்பேல வந்துகிட்டு பெரிய கம்பெனிகள்ல கொடுத்து ஊழல் இதை வெள்ளத்தடுப்பு பண்ணிட்டாங்களே. ஒரு சொட்டு தண்ணீர் பாம்பே தெருக்கள்லையும் ரோட்லயும் நிக்கிறது இல்ல. அதே இது வந்து நம்ம தெருக்கள், சென்னையில் இருக்க தெருக்கல்ல ரோட்லயும் ஏன் நிக்குதுன்னா இங்க இருக்கிற அரசியல்வாதி அதுலயும் போய் ஊழல் பண்ணலாம். ஒழுங்கான மக்களுடைய வரி பணத்தை, ஒதுக்குற பணத்தை ஒழுங்கா செலவு பண்ண மாட்டேங்கிறான். அப்போ ஊழல் வந்து மக்களை ரொம்ப பாதிக்குது. இதெல்லாம் தடுக்கணும்னா ஆரம்ப கட்டத்திலேயே ஊழலை தடுக்கணும். சீட்டை ரூபாயை வாங்கிட்டு சீட்டு எவன் கொடுக்குறானோ அவனால் நல்ல ஆட்சியை கொடுக்க முடியாது. மக்கள் எல்லாம் வாட்ச் பண்ணுங்க. ரூபாய் வாங்கிட்டு எவன் சீட்டு கொடுக்குறானோ அவனுக்கு ஓட்டு போடாதீங்க யாரா இருந்தாலும். 26 சீட்டு காங்கிரஸ்க்கு ஒதுக்கியாச்சு. பேச்சுவார்த்தை, கூட்டணி பேச்சுவார்த்தை முடிஞ்சிருச்சு. இதுக்கு மேல கேட்காதீங்க அப்படின்னு ஸ்டாலின் வந்து அப்படியே ஒரு ஸ்டாப் பண்ணி ஒரு கண்டிஷனோட காங்கிரஸ்க்கு நிபந்தனை கொடுத்ததாக ஒரு தகவல் வெளியாச்சுங்க சார். ஆனா இன்னைக்கு இந்த மதுரை MLA தளபதி அவர்கள் வந்து ஒரு விஷயத்த வந்துட்டு சொல்லியிருந்தாரு. இந்த மாணிக்கம் தாக்கூருக்கும் ஜோதிமணிக்கு 3000 ஓட்டுக்கு மேல இவங்க கிட்ட ஒண்ணுமே கிடையாது. இப்படி இருக்கிறவங்களுக்கு நம்ம என்னத்துக்கு சீட்டு கொடுக்கணும், ஸ்டாலின் ஐயா கிட்ட சொல்லலாம், தலைமை கிட்ட சொல்லலாம், இவங்கெல்லாம் வந்து வெத்து வேஸ்ட் அப்படின்னு வந்து ஒருமையிலேயே வந்து அவர் பேசி இருக்கிறாரு. ஆனா இன்னைக்கு காங்கிரஸ் எல்லாமே வந்து ரொம்ப கோவத்துல, கடும் கோவத்துல இருக்கிறாங்க. அடுத்தது என்ன நிலை வந்து காங்கிரஸ்க்கும் திமுகவுக்கும்? ஏன் திமுக கூட்டணி இருக்கிற மற்ற கட்சிகளுக்கு மட்டும் பெரிய ஓட்டு இருக்கா? உங்க திருமாவளவனுக்கு எவ்வளவு ஓட்டு இருக்கு ஒரு தொகுதிக்கு? காங்கிரஸுக்கு 3000 இருக்கு, திருமாவளவனுக்கு எவ்வளவு இருக்கும்? அவனுக்கு இருக்கிறது தானே நீங்க 10 சீட்டு கொடுக்குறீங்க. கம்யூனிஸ்டுகளுக்கு எவ்வளவு ஓட்டு இருக்குன்னு கணக்கெடுங்க. கம்யூனிஸ்டுகளுக்கு ஒன்றும் இல்லாம போய் நம்ம தமிழ்நாட்டில் ரொம்ப நாள் ஆச்சு. கம்யூனிஸ்டுகள் நிக்க சொல்லுங்க, 1000 ஓட்டு வாங்குறாங்களா 2000 ஓட்டு வாங்குறாங்களான்னு. இதே தேமுதிக ஈரோடு கிழக்கு தொகுதியில இடைத்தேர்தல் நடந்தது இல்ல, அப்ப 2700 ஓட்டு தானே வாங்கியிருக்காங்க. 2700 ஓட்டு வாங்குற தேமுதிகவுக்கு நீங்க 30 சீட்டு, ஒரு சென்ட்ரல் மந்திரி பதவி, ஒரு MP சீட்டு பிளஸ் பணம்னு கேட்கறத செய்தி பத்திரிகைகள்ல வருது இல்ல. அப்ப நீங்க செல்வாக்கு இருக்கிறவனுக்கா கூட்டணியில சேர்க்கிறீங்க? வைகோவை சேர்க்கிறீங்களே, வைகோவுக்கு ஒரு தொகுதிக்கு 1000 ஓட்டு 500 ஓட்டு கொடுக்குமா? வைகோவுக்கு 15 சீட்டு கொடுக்குறீங்கல்ல, ராஜ்யசபா MP ஆக்குறீங்க அப்பாவை. ஒரு துரை வைகோவுக்கு வந்து MP, அவங்க அப்பா வந்து ராஜ்யசபா. ஆக செல்வாக்கு இல்லாத கட்சிகளை, அட்ரஸ் இல்லாத கட்சிகளை புறம் கூட்டணியில வச்சிருக்காங்க. ஏன் நீங்க NDA எடுத்துக்கங்க. NDAல வந்து இப்ப இவரை நீங்க சேர்த்தீங்க டிடிவி தினகரன். டிடிவி தினகரன் சேர்த்துட்டு NDA பலப்பட்டு விட்டதுன்னு சொல்றீங்களே. டிடிவி தினகரனுக்கு இருக்கக்கூடிய ஆதரவு எத்தனை %, எத்தனை தொகுதியில் அவருக்கு எத்தனை ஓட்டு வாங்குறாரு? ஆக ஒரு இமேஜ் மாயில தான் போறீங்க. உண்மையாக தமிழ்நாட்டில் செல்வாக்கோடு இருக்கும் கட்சி பாத்தீங்கன்னா அதிமுக, BJP 2, அதுக்கு அடுத்தது இப்ப விஜய்க்கு சொந்த செல்வாக்கு இருக்கு 3, திமுக அந்த காலத்தில். இந்த 4 கட்சிகள் தான் செல்வாக்குள்ள, உண்மையிலேயே செல்வாக்குள்ள கட்சிகள். பாட்டாளி மக்கள் கட்சிக்கு அந்த மாம்பழம் சின்னமே இப்ப இல்லாம போயிடுச்சே. அவர்களுக்கு கொடுத்த ரெகக்னிஷனையே வந்து எடுத்துட்டாங்களே. வைகோக்கு பம்பர சின்னம் இல்லாம போயிடுச்சு. ஆக எந்த கட்சிக்கு இந்த 4 கட்சியை தவிர மிகப்பெரிய அளவுல தமிழ்நாட்டில் செல்வாக்கு இருக்குன்னு சொல்றீங்க? அதனால இதெல்லாம் ஒரு மாயில வச்சுக்கிட்டு இருக்காங்க. யாருக்கும் இங்க பெரிய செல்வாக்கு இல்லை இந்த 4 இவங்களை தவிர.
அப்படிங்கிறது தான் என்னுடைய இது. ஆனா இன்னைக்கு தமிழகத்திலும் காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் வந்து ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. இப்போ வந்து கேரளாவிலயும் இதே மாதிரியான ஒரு பிரச்சனை. ஏன்னா சசி தரூர் அவர்கள் வந்து ஒரு நேர்மையான ஒரு தலைவர் அப்படின்னு ஒரு கருத்து இருக்கு. அப்படி வந்து இவரை கட்சியிலிருந்து தூக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவல்கள் எல்லாமே கேரளா மாநிலத்தில இருந்து வந்துட்டு இருக்கு. காங்கிரஸ் எல்லா இடத்துலயுமே பிரச்சனையாகவே இருக்கு. என்ன நிலைப்பாட்டில் வந்து காங்கிரஸ் முடிவு எடுக்கும்? இந்த கூட்டணி உறுதியாகுமா? சசி தரூர் மனசாட்சி உள்ள ஒரு மனிதர். பாகிஸ்தானுக்கும் இவங்களுக்கும் இந்தியாவுக்கும் பெரிய சண்டை வந்தது. ஆமா, இந்தியா வந்து அவங்களை சுக்குநூறாக்கிட்டாங்க. அந்த நேரத்துல சசி தரூர் வந்து மோடிக்கு ஆதரவாக ஒரு நாட்டுப்பற்றோட ஆபரேஷன் சிந்தூரை ஆதரிச்சு பேசுறேன். காங்கிரஸ்காரர் என்ன நினைக்கிறான், எல்லாம் நல்லதுலயும் திட்டணும் கெட்டதுலயும் திட்டணும்னு நினைச்சா அது எப்படி ஒத்து வரும்? உங்ககிட்டே மனசாட்சி உள்ள ஒரு மனிதர் பேசியிருக்காரு. அதனால சசி தரூர் மேல நீங்க ஆக்ஷன் எடுக்கிறீங்கன்னா அதை மக்கள் வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. உங்க காங்கிரஸ்காரனே ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அதனால நாட்டுக்கு பிரச்சனைன்னு வரும்போது கட்சியெல்லாம் மறந்துடணும். உதாரணத்துக்கு ஒரு போர் வந்துருச்சுன்னா அண்ணா திமுக காங்கிரஸ் அண்ணா அப்படிலாம் பேசக்கூடாது. போர்னு வந்துட்டா அத்தனை பேரும் ஒன்றா தான் இருக்கணும். அதை காங்கிரஸ்காரங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. கேட்டால் நான் தான் சுதந்திரம் வாங்கி கொடுத்தேன் அப்படிங்கிறாங்க. அதனால சசி தரூர் விஷயத்தில் இவங்க ஏதாச்சும் நடவடிக்கை எடுத்தால் அது காங்கிரஸுக்கு தான் மிகப்பெரிய கெட்ட பேர் உருவாக்கும். கண்டிப்பா அப்படிங்கிறது தான் உண்மை. நம்ம ஏற்கனவே இந்த நேரு விவகாரத்தை பத்தி நீங்க சொன்னீங்க இல்லையா? இதுல வந்து பெரியசாமி பத்தியும் நம்ம வந்து ஒரு இடத்துல டாட் வச்சிருந்தோம். பெரியசாமி முடிஞ்சா என் மேல வந்து ஒரு ஊழல் வழக்கு தான் போட்டு பாருங்களேன் அப்படின்னு 2006 2011 அந்த ஆண்டுகள்ல அவர் மேல சொத்து குவிப்பு வழக்கு. இன்னைக்கு அமலாக்கத்துறை வந்து அனுப்பிய நோட்டீஸ்க்கு வந்து இவங்க ஒரு மனு கொடுத்திருக்காங்க. அதையும் வந்து உயர்நீதிமன்றம் தள்ளுபடி பண்ணியிருக்கு. என்ன காரணம்? அடுத்தது என்ன நடவடிக்கை? ஏன்னா தூசு தட்டு ஒவ்வொரு அமைச்சர்களாக எடுத்துக்கிட்டு இருக்காங்க இடி. அடுத்தடுத்து எந்தெந்த அமைச்சர்கள் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். எந்த அமைச்சருக்கட்டும் திமுக ஆட்சியில் இருக்கக்கூடிய அத்தனை மந்திரிங்க இவங்க எல்லார் மேலேயுமே மிகப்பெரிய ஊழல் குற்றச்சாட்டு இருக்கு. இடி வந்துக்கிட்டு அப்பப்போ எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த ஊழலுக்கே வந்து தலைமை வந்து யாரு? ஸ்டாலினா அவர் குடும்பம் தான். ஸ்டாலின் அவர்கள் மீதும் அவர்கள் குடும்பத்தின் மீதும் இடியா நடவடிக்கை எடுக்க தயங்குறாங்க. மந்திரிங்க தான் கொள்ளை அடிக்கிறாங்களே. எந்த மந்திரியும் மிஞ்ச மாட்டான். நீங்க வந்து இடி கரெக்டா நடவடிக்கை எடுத்தா எந்த மந்திரியும் மிஞ்ச மாட்டாங்க. ஆனா இடி வந்து எங்க பிடிக்கணுமோ அங்க வந்து நீங்க பிடிக்கிறது இல்லை. டெல்லியில மட்டும் இவர் ஆம் ஆத்மி இவங்க முதலமைச்சர் இருக்காரு கெஜ்ரிவால், அவரை கைதுவரை போனீங்கல்ல. அந்த தைரியம் ஏன் தமிழ்நாட்டில் வரமாட்டேங்குது? 23 MP அவங்ககிட்ட இருக்கு. அவங்க தயவு வேணும்னு நினைக்கிறீங்களா? எவ்வளவு இதா இருக்கு. பிடிஆரே சொன்னார் 30,000 கோடி 2 பேரு. ஏன் அதெல்லாம் உங்களுக்கு ஆதாரம் இல்லையா? துபாயில வந்து நோபல் ஸ்டீல் பிரைவேட் லிமிடெட்னு சொல்லி திமுக குடும்பத்திலிருந்து ஆரம்பிச்சாங்க. அதுல வந்து உதயநிதி டைரக்டரா இருந்தாரு. அதுக்கப்புறம் அவர் ராஜினாமா பண்ணிட்டு அன்பில் மகேஷை டைரக்டர் ஆக்கியிருக்காங்க. அந்த நோபல் ஸ்டீல் பிரைவேட் லிமிடெடுக்கு தமிழ்நாடு அரசாங்கத்திலிருந்து புரிந்துணர்வு ஒப்பந்தம் 1000 கோடிக்கு போடப்பட்டிருக்கு. திமுகவின் குடும்ப கம்பெனிக்கு தமிழ்நாடு அரசாங்கத்தில் போடப்பட்டிருக்குன்னு அண்ணாமலை டிஎம்கே ஃபைல் 1 சொன்னாரா இல்லையா? அப்ப இடி ஏன் இன்னைக்கு வரை அது மேல நடவடிக்கை எடுக்காம இருக்கீங்க? குடிங்க அந்த கம்பெனியை. எப்படியா அவ்வளவு முதலீடு வச்சீங்கன்னு கேளுங்க. டான்சி விவகாரத்துல ஜெயலலிதா வந்துகிட்டு அரசாங்கம் இது வாங்கினாரு அப்படின்னு சொல்லி அவர் மேல எவ்வளவு பிரச்சனையை கொண்டு வந்தீங்க. அதே மாதிரி 1000 கோடி புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை உங்க குடும்ப கம்பெனியோட எப்படி போட்டீங்கன்னு கேளுங்கண்ணே. நீங்க கொடுத்த குற்றச்சாட்டை பத்தியே விசாரிக்க மாட்டேங்கிறீங்களே. திமுக தலைமை குடும்பம் தான் விசாரிக்க மாட்டேங்கிறீங்க. மந்திரிக மாற்றுறது ஒன்றும் புதுசு இல்லை. பொன்முடி ஏற்கனவே 3 வருஷம் தண்டனை. செந்தில் பாலாஜி ஏற்கனவே ஒரு மேல வழக்கு இருக்கு. அது இப்ப தீர்ப்புக்காக காத்துக்கிட்டு இருக்கு. அதுக்கு அடுத்தது பெரியசாமி மிகப்பெரிய ஊழல் மந்திரி, எல்லாருக்கும் தெரியும். நேரு ஆதாரங்கள் வந்துருச்சு. மற்ற மந்திரிகள் ஒவ்வொருத்தரையும் நீங்க எடுத்த மூர்த்தி பையனுக்கோ பொண்ணுக்கோ கல்யாணமே 100 கோடியில நடத்தினார் அப்படின்னு வந்தது. மந்திரி பூரா எவன் யோகியம் இருக்கீங்க நீங்க? மூர்த்தி இப்போ அட்ரஸே தெரியாத அளவுக்கு வந்து அமைதியா இருக்கிறாரு. என்ன காரணம்? அமைதியா இருக்காருன்னா அங்கே பயம் வந்துருச்சு. இடி எதுவும் எடுப்பாங்கன்னு. இடி எடுப்பாங்கிறது உறுதியா சொல்ல முடியல. சசிகலா வந்து முதலமைச்சர் ஆக போறாங்க. நாளைக்கு பதவி ஏற்கிறாங்க. இன்னைக்கு ஜட்ஜ்மெண்ட் வந்ததா இல்லையா? அதை மட்டும் எப்படி பண்றீங்க? அப்ப அதே மாதிரி திமுக மந்திரிகள் எல்லாருமே எலெக்ஷனுக்கு முன்னாடி அரெஸ்ட் பண்ணுங்க. அதுக்கான வேலை தான் நடந்துட்டு இருப்பதாக ஒரு வேலை. எலெக்ஷன் முடிஞ்சு போயிருச்சுன்னா எலெக்ஷனுக்கு இன்னும் பிப்ரவரி கடைசியில நோட்டிபிகேஷன் கொடுக்கணும். நோட்டிபிகேஷன் கொடுத்துட்டா வேலை ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கு முன்னாடி அரெஸ்ட் பண்ணணும்ல.
அப்போ எப்போ பண்ண போறீங்க? தப்பு பண்ணவங்களுக்கு தண்டனையே இல்லையா? நீங்க வந்து ஊழல் மந்திரிகளை, நீங்க ஊழல்வாதிகளை பாஜக காப்பாத்துதா இல்லையா? நீங்களே சொல்லுங்க. எதுக்கு நீங்க வந்து அன்புமணி வந்து உங்க கூட கூட்டணி வைக்கிறாரு? 5000 கோடி சிபிஐல கேஸ் இருக்கா? அதனால அவர் எப்பவுமே அந்த பாஜகவோட கூட்டணி வைக்கிறாரு. அப்ப அந்த 5000 கோடிக்கு வழக்கு என்னாச்சு? தண்டனை கிடைக்குமா கிடைக்காதா? வாய்ப்பு டிடிவிக்கு வந்து ஃபெரால கேஸ் இருக்கு, அந்நிய செலவாணியில. இப்ப நேத்தோ முந்தானால தான் கோர்ட்ல லிஸ்ட் ஆயிருக்கு. அவர் வந்து பாஜக கூட்டணியில் செய்யறாரு. அப்ப அந்த ஃபெரா கேஸ் அவ்வளவுதானா? பாஜக ஊழல் இல்லாத கட்சி. நீங்க வந்து பாஜக தலைவர்கள், பாஜக மந்திரிகள், மோடி யாருமே ஊழல் பண்ணாங்கன்னு உங்களால் நிரூபிக்க முடியாது. கண்டிப்பா அப்படி ஒரு பாலிசி உள்ள கட்சி. ஆனால் ஊழல்வாதிகளுக்கு தொடர்பு கொடுத்து அவங்களோட கூட்டணி வச்சுக்கிட்டு அவங்களை நீங்க காப்பாத்துறீங்களா இல்லையா? கனிமொழியை காப்பாற்றியது யார்? 2Gல இருந்து. ஸோ அதனாலதான் நான் என்ன சொல்றேன், பாஜக முழுவதுமாக ஒரு ஊழலுக்கு எதிரான கட்சியா மாறணும். அப்படி மாறணும்னா நீங்கள் மட்டும் நேர்மையாக இருந்தால் போதாது, உங்களோட சேர்க்கிறவங்க ஊழல்வாதிகளை சேர்க்காதீங்க. அதுவும் ஊழலால் அதிகம் பாதிக்கப்பட்டது இந்தியாவிலேயே தமிழ்நாடு தான். லட்சம் கோடி ஊழல் எல்லாம் வந்து வேற எந்த மாநிலத்திலையும் இல்லை, தமிழ்நாட்டில் தான் அதிகம் இருக்கு. அதிக கடன் வாங்கினது தமிழ்நாடு தான். இவர்கள்ட்ட இருக்கக்கூடிய பணத்தை வந்து ஃபுல்லா பறிமுதல் செஞ்சீங்கன்னா தமிழ்நாட்டுடைய கடனையே அடைச்சிடலாம். இந்த பணியை பிஜேபியை தவிர யாரால செய்ய முடியும்? கண்டிப்பா நீங்க தானே ஆட்சியில் இருக்கீங்க, நீங்க தானே கடுமையான நடவடிக்கையில தைரியமா எடுக்கிறீங்க. ஆனா தமிழ்நாட்டில் மட்டும் உங்களுடைய கடுமையான நடவடிக்கை இல்லாம போகுது. அதுக்கு என்ன காரணம்? அதனாலதான் பிஜேபிக்கு, மத்திய அரசாங்கத்துக்கு நான் கொடுக்க வேண்டிய இதே, தமிழ்நாட்டை ஊழல்ல இருந்து காப்பாத்துங்க. காப்பாத்துங்கன்னா உங்களை தோக்கடிச்சா மட்டும் போதாது, அத்தனை பேருடைய சொத்தையும் பறிமுதல் செய்து தமிழ்நாட்டுடைய கடனையே அடைங்க. அப்பதான் தமிழ்நாட்டு மக்களை காப்பாற்ற முடியும். இது நீங்க ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ, மத்திய அரசாங்கம்னு நீங்க இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கடமை இருக்கு. அந்த கடமையை செய்யுங்கள். எலெக்ஷனுக்கு முன்னாடி ஊழல் மந்திரிகளை பூரா பிடிச்சி உள்ள போடுங்க. இல்லைன்னா ஊழலில் சம்பாதிச்ச பணத்தை வச்சுக்கிட்டே ஒவ்வொரு ஓட்டுக்கும் 10,000 ரூபாய் 15,000 ரூபான்னு கொடுத்து ஜெயிக்க பார்ப்பான். இவங்க பணத்தை முன்னாடியே முடக்குங்கள், எல்லாரையும் கைது பண்ணுங்க. அப்போதான் தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியும். இல்லைன்னா தமிழ்நாட்டை கடவுளே வந்தாலும் காப்பாற்ற முடியாது. இன்னைக்கு மத்திய அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய மோடியும் அமித்ஷாவும் நினைத்தால் திமுகவிடமிருந்து தமிழ்நாட்டை காப்பாற்றலாம், சொத்துக்களை பறிமுதல் செய்யலாம். இதுதான் மக்கள் உங்கள்கிட்ட எதிர்பார்க்கிறது.